உலகத்துல இருக்கிற மனிதனாலே செய்ய முடியுமானால் என் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப அழகா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ நினைப்பதற்கும், சொல்லுங்க, நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். இப்ப நீங்க திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே நீங்க கேட்டதா? நீங்க கேட்டதா? நீங்க கேட்டது மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? நீங்க கேட்டது மட்டும்தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரா? என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு கேட்டது மட்டும் தரல, நான் கேளாததை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்க கேளாததை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. கேளாததை தந்திருக்கிறாரு. அது அவருடைய நீதி, அது அவருடைய பெரிய இருதயம். அந்த தேவன் தான் இன்றும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க அந்த 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 மரத்தை போல தான் இருக்கலாம், அந்த ஒரு சின்ன குச்சியை போல இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, அது எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல. ஆண்டவருடைய பிரசன்னத்துல எந்த ஒரு மனுஷனுக்கும், எந்த ஒரு செத்து போன ஒரு 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 மரத்துக்கு கூட எங்க உயிர் வரும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்காரும் போது அதற்கு உயிர் வரும். அதற்கு உயிர் வரும். வாலிப தம்பி, நமக்கு உயிர் கொடுக்கிறவர் யார் தெரியுமா? என்னை முளைக்க பண்ணுகிறவர் யார் தெரியுமா? கர்த்தர். கர்த்தர். நீ முளைக்கணுமா? நீ முளைக்கணுமா? நீ கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகணுமா? கண்டிப்பா எங்க முளைக்க முடியும்னா தேவ பிரசன்னம். அது ஒரு பொதுவாக ரெண்டு வெரைட்டி இருக்கு செடியில. ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னு சொன்னா, விதைய நட்டு அதுல வர்றது ஒரு செடி. இன்னொரு செடி என்ன அப்படின்னு சொன்னா, கொப்பை வெட்டி குச்சியை வெட்டி வச்சு வர்றது இன்னொரு செடி. ஆனா இந்த விதைய போட்டு முளைச்சு வர்ற செடிக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனா அதை விட பெரிய ப்ராசஸ் எதுக்கு இருக்கு தெரியுமா? குச்சியை வெட்டி வைக்கிறாங்க பாருங்க, அது ஒண்ணுமே இல்லாத குச்சியில வேர் பிடிக்கணும். அந்த வேர் பிடிக்கிறதுக்கு அதை நட வேண்டிய இடத்துல நடணும், அதனுடைய வெயில் பதமா இருக்கணும், அதனுடைய மண்ணு பதமா இருக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரி இருக்குது. மற்ற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா அது காஞ்சிரும். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு மண் இல்லாம, எதுவுமே இல்லாம, பச்சை தன்மையே இல்லாத, அதுதான் மெயின். நம்ம எந்த குச்சியை முளைக்க பண்ணாலும் பச்சை இருக்கணும். ஆனா இந்த இடத்துல தேவ சமூகத்துல போய் உட்கார்ற அந்த குச்சிக்கு என்ன இல்லைன்னா, பச்சை தன்மை, ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இல்லை. அது திரும்பி முளைக்கவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் யாரையோ பார்த்து சொல்றாரு, நீங்க தான் அந்த குச்சியா இருக்கலாம், நீங்க தான் அந்த வாதுளை மரமாக நீங்கள் மாறலாம். நீங்க செத்து போகிற அளவிற்கு உங்க சூழ்நிலை மாறி இருக்கலாம். நீங்க டெட் கண்டிஷன்ல நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற பலர் சொல்லலாம், பாஸ்டர் இனி முளைக்கிறதுக்கு வழியே இல்லை, பச்சைத்தன்மை முழுவதும் போயிடுச்சு, ஈரத்தன்மை முழுவதும் எடுக்கப்பட்டுருச்சு, இப்ப நான் வெறும் குச்சியை போலதான் இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்க இருக்க இருக்க, கர்த்தருடைய மகிமைக்குள்ள இருக்க இருக்க இருக்க, கர்த்தர் சொல்லுகிறார், அது அது வெறும் வெறும் ஆமென் முளைக்கிறது மட்டுமல்ல, ஓ துளிர்கிறது மட்டுமல்ல, பூ பூத்து பூ பூத்து வாதுமை ஹalleluya பழங்களை கொடுக்க போகிறது. நம்புற 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 சொல்லுங்க, அந்த பிள்ளைக்கு அது நடக்க போகுது. அதல வரஹதனம் லிதரலதரபதனம் லிபரதலரபதரம். இப்போ 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 ஆண்டவருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பலத்த பிரசன்னம் அந்த வீட்டுல கடந்து வரட்டும், அந்த பிள்ளைக்குள்ள கடந்து வரட்டும். ஓ ஸ்தோத்திரம். ஒரே ராத்திரியில ஒரு வாதுமை குச்சியை ஆண்டவரே துளிர்க்க பண்ணி, பூ பூக்க பண்ணி, அது பழங்களை கொடுக்கிறது உண்மையானால், என் பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வித்தாராம் தரப தஹதரலமா ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா சமூகத்துல. இந்த வார்த்தை அப்படியே அப்படியே உங்களால முடியும், உங்களால முடியும். உங்களால கூடாதது ஒன்றுமே இல்லை, உங்களால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லு, ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம். திரும்ப திரும்ப ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம்.
ஹalleluya. ஒன் நைட், ஒரே இரவுல 12 மணி நேரத்துக்குள்ள அந்த குச்சிய முளைக்க பண்ணி, ஆமென், பூக்க பண்ணி, அத காலையில பார்க்கும்போது என்ன இருந்துச்சாமா? எப்படி இருக்கும்ல? ஹalleluya. காலையில பார்க்கும்போது அது வாதுமை பழத்தோட இருக்குதாமா. ஒன் நைட், ஒரு இரவுல கர்த்தர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா ஒரு ராத்திரியில சகலத்தையும் கொடுக்கிறதுக்கு அவரால முடியும். ஒரு இரவுல அவரால எல்லாத்தையும் கொடுக்க முடியும். உங்க நம்பிக்கையை தளர விடாதீங்க, உங்க விசுவாசத்தை தளர விடாதீங்க, உங்க ஃபெய்த்தை விட்டு கொடுக்காதீங்க. நடக்காதுன்னு மட்டும் நினைச்சுக்குங்க. அத்தனை வருஷமும் கர்த்தர் உங்களை காக்க பண்ணி ஒரு ராத்திரியில கர்த்தர் செஞ்சுட்டு போவாரு. 10 வருஷமா காக்க பண்ணி ஒரு நைட்டுக்குள்ள கர்த்தர் செஞ்சுட்டு போயிடுவாரு. 17 வருஷமா கர்த்தர் நடத்தி வந்து ஒரு ராத்திரியில கர்த்தர் 30 வயசுல யோசேப்பை அந்த பார்வோனுக்கு தகப்பனாய் மாற்றினவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. நேற்றைக்கு சொன்னது போல நேற்றைக்கு ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தையே வெட்டி சமைக்கிற அளவிற்கு பஞ்சம். ஒரு கழுதையினுடைய தலை வந்து பாத்தீங்கன்னா 80 வெள்ளிக்காசு கொடுக்கிற அளவிற்கு காஸ்ட்லி ஆயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் 12 மணி நேரத்துக்குள்ள வேதம் சொல்லுது சூழ்நிலையை தலைகீழா மாத்துற. அத்தனை வருஷத்தினுடைய பஞ்சத்தை ஒரு நாள்ல கர்த்தர் ரெடி பண்ற. நான் இந்த பலிபீடத்திலிருந்து முழங்கால் வலிக்க நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் நினைச்சார்னா பிரதர், ஒன் நைட், ஒரு பிசினஸ், ஒரு காரியம், ஒரு அற்புதம், ஒரு வரத்து உங்க வாழ்க்கையை தலைகீழே புரட்டி போடும். ஒருவேளை கர்த்தர் அனுப்புகிற ஒரு ஆசீர்வாதம் போதும். அவர் நினைச்சார்னா அந்த ஒன்ன கர்த்தர் பெருக பண்ணி பல மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு சத்தத்தை உயர்த்தி ஏசப்பாட்ட கேட்போம். கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. இயேசுவே, ஒரு ராத்திரிக்குள்ள அந்த அற்புதத்தை செய்ய முடியுமானால் இப்போ இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது அந்த காரியம் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க ஆகும். ஆண்டவரே உங்களால ஆகும். எஸ், ஜெபிக்க அந்த காரியத்தை கர்த்தர் செய்யட்டும். ஹalleluya, ஹalleluya. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம், எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர். ஹalleluya. ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம் முழு பலத்தோடு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மா சொல்லிக்கொண்டே ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க கூடிய வார்த்தை. சோ இன்னைக்கு ஆரம்பிச்சதிலிருந்து ஆண்டவர் நிறைய பேரிடத்துல தீர்க்க தரிசனமா பேசிட்டே இருக்கிறாரு. எங்க இருந்து கர்த்தர் ஆரம்பிச்சாருன்னா அவருடைய காருண்யத்திலிருந்து அவர் ஆரம்பிச்சார். இப்போ எங்க வந்து ஆண்டவர் நம்மளை நிறுத்துறார் அப்படின்னு சொன்னா, ஒரே ராத்திரியில 12 மணி நேரத்துக்குள்ள
அற்புதம் செய்வது கர்த்தருக்கு. ஹalleluya.